அஸ்ட்ரோ டிவைன் சேனலுக்காக 2026 புத்தாண்டு பலன்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. அறிகுவோம். விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம். வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ டிவைன் யூடியூப் சேனலுக்காக 2026 புத்தாண்டு பலன்கள், அதுவும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? அது மகர ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக காலச்சக்கரத்திற்கு 10வது வீடு மகரம். மகரம் என்பது ஜீவனத்தையும் கர்மத்தையும் தொழிலையும் குறிக்கக்கூடியது. இந்த வீட்டில்தான் சனி பகவான் ஆட்சி ஆகிறார், செவ்வாய் உச்சம் பெறுகிறார், குரு நீச்சம் அடைகிறார். அப்போ குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு மனிதருக்கு நன்மை தர வேண்டும் அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் எப்படி பலன்கள், குருவால் நல்ல பலன்கள், சனி பகவானால் நல்ல பலன்கள், ராகு கேதுக்கள் எப்படி நன்மை தரப்போகிறது என்பதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். பவுஸ் பண்ணிக்கங்க. 2026 ஆண்டினுடைய கிரக நிலைகளை எல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். பொதுவாக 2026 ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் பொறுத்தளவில் ஆண்டின் தொடக்கத்தில் 6ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணுறார். 2026 ஜூன் 2க்கு பிறகு தான் அவர் கடக ராசிக்கு வரும்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதற்கு முன்னதாக நிதி நிலைமையில் ஒரு சிரமங்களை சந்திப்பீர்கள். காரணம், ஒரு ராசிக்கு குரு பகவான் மறையக்கூடாது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 6 மாத காலம் வரையில் மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். மறைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தன் பார்வையினால் நன்மையை தரும். அப்போ குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி ரணத்தையும் ருணத்தையும் ரோகத்தையும் தர்றார். ரண ருண ரோகம் 6ஆம் வீடு என்பது அதான். குரு என்பது பொருளாதாரம், குரு என்பது ஜீவன், குரு என்பது குழந்தைகள். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த குருவினால் 3-12 ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில் பொருளாதாரத்தை சிரமத்தை உண்டாக்குவார். அப்போ கடன் தொல்லைகள் ஏற்படும். உங்கள் சாமர்த்தியத்தினால் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். அப்புறம் குரு பகவான் 7வது வீட்டிற்கு சஞ்சாரம் பண்ணும்போது மிகுந்த அற்புதமான நல்ல பலன்கள் உண்டாகும். அதாவது திருமண உறவுகளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார். மேலும் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. என்னென்ன இதில் வேலை பார்க்குறீங்க எல்லாம் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகள் உண்டாகும். வாழ்க்கை தரம் மேம்படும். சனியினுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிநாதன் அவர் 3ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் இடம் ஸ்தானம் சிறப்பு. குருவோ 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் சனியை பார்க்க போகிறார். அப்போ இந்த சஞ்சாரம் 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு ஏற்கனவே விடுபட்டு போனாலும் குருவினுடைய வீடு கொடுத்தவர் நன்றாக இருக்கணும். வீடு கொடுத்தவர் அவரே பார்க்கிற பொழுது இப்பொழுது தான் மகர ராசிக்கு வீடு நடை போட போகிறது. யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். உழைப்புக்கேற்ற வருமானத்தை அள்ளி தருவார். வாகன சேர்க்கை உண்டாகும். வெளிநாடு கல்வி வாய்ப்புகள் உருவாகும், வரலாம். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதே போல் ராகு கேது பெயர்ச்சி, ராகு பகவானும் உங்களுக்கு மகரத்திற்கு 8வது வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டில் ராகு 8இல் இருக்கக்கூடிய கேது. நீங்கள் 8இல் உள்ள கேதுவினால் கவனமாக இருக்க வேண்டும். 2இல் ராகு 8இல் கேது, 3இல் சனி, 6இல் குரு. இந்த காம்பினேஷன் உங்களை வாட்டி வதக்கி மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கும். பிறகு ஜூனுக்கு பிறகு இதெல்லாம் நல்ல நிலைக்கு வரும். நல்ல ஆரோக்கியம் தொடர்பு விஷயத்தில் கவனம். குழந்தைகளின் திருமணத்திற்காக பணம் சேர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும். பெண்ணுக்கு மாப்பிள்ளை, பையனுக்கு நல்ல பொண்ணு அமைந்து இந்த ஆண்டு சிறப்பான கல்யாணம் நடக்கும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். குரு உச்சமடைகிற பொழுது எதிர்பார்த்த உதவி உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு,
பதவி உயர்வு தடையில்லாமல் இந்த ஆண்டில் பிற்பகுதியில் கிடைக்கும். அரசுத்துறை பணியாளர்களுக்கு நினைத்தபடி இடமாற்றம். 3ஆம் இடம் சனினா தொழில், குரு உச்சமடைந்து பார்க்கிறார். அதனால் கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த ஆண்டு பொன்னான காலம். 11/1 3ஆம் வீட்டை குரு பார்வை அமோகம் சிறப்பு. வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். முதலீடுகள் வெற்றி உண்டாகும், 1க்கு 10ஆக பெருகும். அதே போல் விளம்பர யுக்திகளை கையாண்டு பழைய சரக்குகளை எல்லாம் விற்று தீர்த்துருவீங்க. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் தொழில்களில் ஆதாயம் தரக்கூடிய காலம். நிதி பொருளாதாரம் இந்த ஆண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சனியின் வலுவான நிலை காரணமாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அல்லது திடீர் நீண்ட நாட்களாக வராத பணம் எல்லாம் நிலுவை வசூலாகும். கடன்கள் படிப்படியாக குறைந்து குடும்ப செலவுகள் சமாளிக்க முடியும். எதிர்காலத்திற்குரிய சேமிப்புக்குரிய நிதி ஆதாயங்களில் முதலீடு செய்வீர்கள். மறைமுக செலவுகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பிரயாணத்தில் நிதானம் தேவை. குடும்பத்திலையும் உறவுகள்லேயும் சந்தோஷமான சூழல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் ஒற்றுமையும் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய காலமாக அமைந்துவிடும். திருமணமானவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தை பாக்கியம். கணவன் மனைவர்கள் பிரிந்து இருக்கிறாங்க. வேலை விஷயமாக மனைவி வெளிநாட்டில் இருக்கிறா, கணவன் உள்நாட்டில் வெளியூர்களில் இருக்கிறாங்க. இருவரும் இணையக்கூடிய காலமாக இது அமையும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். ஏன், மகர ராசிக்கு சனியின் சஞ்சாரம், அவருடைய பார்வை ரொம்ப கவனம். அதனால் உடல் எடையை கட்டுப்படுத்தணும். உடற்பயிற்சி செய்வது அவசியம். ஜாக்கிங் போகணும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும். பொருளாதார செழிப்பை பெறலாம். தினசரி நீங்கள் சிவபுராணம் படிக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவபுராணம் மாணிக்கவாசகர் அருளிய. வடபழனி கோவில், தென்பழனிக்கும் வடபழனிக்கும் போய் வரணும். தண்டாயுதபாணி சுவாமி கோயில், திருநாகேஸ்வரம் நாகநாதரை வழிபடணும். சனி பகவான் ஆதிக்கல சிதம்பரம் நடராஜர், அதனால் தியாகேஸ்வரர், திருவாரூர் தியாகராஜர் கோவில்களில் வழிபடணும். இப்படியெல்லாம் செய்தால் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். நல்ல ஆரோக்கியம் தொடர்பு விஷயத்தில் கவனம். குழந்தைகளின் திருமணத்திற்காக பணம் சேர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும். பெண்ணுக்கு மாப்பிள்ளை, பையனுக்கு நல்ல பொண்ணு அமைந்து இந்த ஆண்டு சிறப்பான கல்யாணம் நடக்கும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் சிறப்பாக கிடைக்கும்.